வணக்கம் கனகதாரா. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கிலாப்பாக்கம் பகுதி மக்களுக்கு நீண்ட நாட்களாக குடிநீர் தேவை. அதாவது அத்தியாவசியமான குடிநீருக்கே அவர்கள் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் பக்கத்து கிராமமான பாண்டூர் கிராமத்தில் பாலாறு செல்கிறது. அந்த பாலாற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்து அதன் வழியாக குடிநீர் எடுத்து செல்ல அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்த போது பொதுப்பணித்துறை மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக வந்து அங்க போர்வெல் அமைத்து குடிநீர் எடுக்க முயன்ற போது முதல் முறையாக கிராம மக்கள், அதாவது எங்களுக்கே குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கும்போது பக்கத்து கிராமத்திற்கு குடிநீர் வழங்க முடியாது என்றும், அதே மாதிரி அது பகுதியில் வந்து இடுகாடு உள்ளதாகவும் அதில் போர்வெல் அமைத்து குடிநீர் எடுத்தால் சுகாதாரமற்ற குடிநீர் கிடைக்கும் என்றும் ஒரு தட்டி கிழக்கும் நோக்கத்தோடு அவர்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பினர். இதே போன்று அடிக்கடி ஆழ்துளை அமைக்க அரசு அதிகாரிகளுடன் வரும்போதெல்லாம் பாண்டூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பிய நிலையில் இன்று அவர்கள் குடிநீருக்கு மிகுந்த கஷ்டம் அடைந்த போது இன்று காவல்துறை சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசாருடன் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியானது தொடங்கியது. அதற்கு எதிர்த்து தெரிவித்து மீண்டும் இன்று கிராம மக்கள் அவர்களை திருப்பி அனுப்ப முயன்ற போது போலீசுக்கும் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடிக்க முயன்றனர். அப்போது சிறைபிடிக்க முயன்ற 10க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து திருக்கழுக்குன்றம் திருமணமடையில் அடைத்துள்ளனர். மேலும் ஆழ்துளை கிணறு அமைத்து பைப் லைன் மூலம் குடிநீர் ஏற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையுடன் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் எதிர்ப்பும் இதில் வலுத்து வருகிறது. இதனால் இப்பகுதியில் வந்து பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. கனகதாரா.